வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த பாமாயில் மரம், பாம் ஒலியின் மரம்னு சொல்லுவாங்க. அந்த பாமாயில் மரம்னு சொல்கிறது, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி இது எப்படி வளர்க்குறாங்க, இதனால் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது, இது எவ்வளோ மகசூல் தருது அப்படின்ற டீட்டெயில் பற்றிலாம் பார்க்கலாம். இந்த பாமோலின் மரம் கவர்மெண்ட்டே இப்போ மானியத்தில் கொடுக்குறாங்க இந்த மரக்கன்றுகள். இது பக்கத்தில் அருகாமையில் உள்ள வேளாண் துறை இருக்குல்ல, கவர்மெண்ட்டு வேளாண் துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அங்கே போய் கேட்டாவே அவங்களே இதுக்கான டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இந்த மரக்கன்றுகளும் கொடுப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 54 கன்று கொடுக்குறாங்க. 2 சென்ட்டுக்கு ஒரு கன்றுன்ற மாதிரி கொடுக்குறாங்க இது. சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப படரக்கூடிய, ரொம்ப அகலமாக தென்னை மரம் மாதிரி ரொம்ப படரக்கூடியது. நீங்களே பார்க்குறீங்கள, ரொம்ப படரக்கூடியது. அதனால தான் 2 சென்ட்டுக்கு ஒரு கன்று மாதிரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா, இவங்க கொடுக்குற கன்று 15 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே அந்த கன்று தான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு 2 அடி ஆழம், 2 அடி அகலம், 2 அடி ஹைட்டு, இந்த அளவில் குழியை தோண்டி நீங்கள் அதை வச்சு கூட கீழே மணல், அது கூட அப்புறம் தொழு உரம், இதை வச்சு பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்கும். அதில் இது எப்படின்னா, மணல் பாங்கான இடத்துல இருக்கணும், வடிகால் வடிகிற இடமா இருக்கணும். அந்த இடத்துல நல்லா ஈல்டு கொடுக்கணும் அது. சரிங்களா? ஏன்னா இதில் எதுன்னா, இந்த கலர் நிலம்லாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நிலத்தெல்லாம் இது மகசூல் செஞ்சால் மகசூலை தராது. இதனுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா தான். இது சொன்ன மாதிரி பூர்வீகம் ஆப்பிரிக்காங்க. இது 3 வகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஆப்பிரிக்கன் எண்ணெய் பனி, அமெரிக்கன் எண்ணெய் பனி, ஃபார்மியா எண்ணெய் பனின்னு ஒரு 3 வகையாக இருக்குங்க. இது எல்லாமே நம்ம ஊர் பனைமரம் இருக்குங்க, அந்த வகையை சார்ந்தது தான். இதில் அந்த கொட்டையிலேருந்து எண்ணெயை தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த சதப்பத்து இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து எண்ணெய் தயாரிப்பாங்க. 2மே பண்ணுவாங்க. அதேமாதிரி அதிகமாக விளைவிக்கிறது எங்கன்னா, மலேசியாவில் தான் நிறையா விளைவிக்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம இதில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது தென்னை மரம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதில்ல, தென்னை மரம் இல்லாது, அது அந்த பனைமரம் தான் சார்ந்து இருக்குது. அப்புறம் இது 6 வருஷம் கழிச்சு தாங்க இது அறுவடை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அறுவடை ஆரம்பிக்கும். எப்படியும் ஒரு மரத்துக்கு ஒரு 150-200 கிலோ வரும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு எப்படியும் ஒரு 5 டன் 16 டன் வரும். எப்படியும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் வரும். செலவு போக 80,000 90,000 எடுக்கலாம். இது அந்த மரம் இடுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சோள இடுக்கு, அந்த இடுக்கில் தான் பூ வைக்கும். பூ வச்ச பிறகு தான் காய்க்கும். காய் வச்சு அந்த பழம் வரும். பழம் வந்த பிறகு அந்த மரத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மட்டையெல்லாம் எடுத்து விட்டுணும். அந்த மட்டையெல்லாம் இதில் உரமாகவே போட்டுக்கலாம். இதில் அவ்வளோ பாடு வேறு. இது நல்லாயிருக்கும். ஊடு பயிர் இதில் நடுவில் வச்சுக்கலாம். நல்ல ஊடு பயிர் மரம், அதான் நிறையா மரம், இந்த தேக்கு மரம், செம்மரம், அந்த மாதிரிலாம் வச்சு ஊடு பயிராகவும் போட்டு அதில் சைடில் மகசூல் எடுத்துக்கலாம். ரெட்டிப்பு மகசூல் இதையும் பண்ணிக்கலாம். இது வெப்பமண்டல காடுகள், குறிப்பாக நம்ம இந்தியாவில் நல்லா விளையும். இது நல்லாயிருக்கும். அதனால் இது அரசாங்கத்து மூலிமா நீங்கள் மானியம் வாங்கி கூட மகசூல் பயிர் செய்யலாம். சரிங்களா? நல்ல உகந்தது தான் இதுவும். அடுத்ததாக பனை மரம். இது உங்களுக்கு தெரியும், இயற்கையான பருவத்தில் நிறையா இருக்கும். அந்த பழம் தான் கீழே கிடக்கு பாருங்கள். இந்த பனம் காய் முற்றி பழமாக மாறும். இந்த பழத்தில் கொட்டை அதுவும் முளைய ஆரம்பிச்சிடும். இந்த ரகத்தில் தான் அந்த பாம் ஆயில் வரும். ஏன் இதுனா, 2க்கும் உள்ள வகைப்பாடு 2 ஒரே வெரைட்டி உள்ளதுன்றனால தான் போட்டான். இதே பாருங்கள், மேலே எல்லாம் வெட்டாமல் இருக்கிறதுனால அப்படியே முற்றி போய் அது பழமாயிடுச்சு இந்த பனை மரம். இது நிறைய தெரியும், நிறைய யூசஸ் இருக்குது. இதில் மட்டையும் பின்னலாம், பனை நுங்கு, பனங்கிழங்கு, இந்த மரத்தையும் அறுத்து வீடு கட்டுவாங்க. இது நிறையா அது மண்ணெரிப்பை தடுக்கக்கூடியது. அது மாதிரி மழை நீர் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை. அந்த ஏரிக்கரை ஓரத்தில் இதை தான் அதிகமாக நடுவாங்க. அதனால் இது நல்ல ஒரு யூஸான மரம் தாங்க இது.